வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோருமே மூன்று வேளை உணவு சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ இந்த மூன்று வேளை உணவு தேவைதானா தேவை இல்லையா அப்படிங்கிறது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்தும் மனநிலையை பொறுத்தும் இருக்குங்கிறத நான் உண்மையாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க நம்ம ரெண்டு வேளை சாப்பிடலாம். இந்த மூணு வேளை சாப்பிட்றவங்க போகி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியில் சொல்லுவாங்க. ஒரு வேளை சாப்பிட்றவங்க யோகி, மூணு வேளை சாப்பிட்றவங்க போகி, ஒரு வேளை சாப்பிட்றவங்க மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போகியெல்லாம் தாண்டி பீட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா காலையில் ஒரு உணவு எடுக்கிறோம், அப்புறம் 11 மணிக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறோம், அப்புறம் 1 மணிக்கு லஞ்சு, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் டின்னரு, அதுக்கப்புறம் நைட்டு பால் குடிக்கிறதுக்கு, தூங்க போகும்போது பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு படுக்கும். ஸோ இதெல்லாம் இவ்வளவு தூரம் நமக்கு தேவைதானா, இவ்வளவு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா அது தேவை இருக்கிற பட்சத்தில் நம்ம செய்யலாம். இல்லைன்னா ஒரு மார்னிங் காலையில் அதிகாலையில் எழுந்து ஒரு நபர் நல்ல பிரிஸ்காக எக்ஸசைஸ் செய்கிறாரு, அரை மணி நேரம் நல்ல ஸ்வெட்டிங் போக எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் நிறைய எனர்ஜி தேவைப்படும், அவங்க செய்யலாம். இல்லை வேலை கடினமான வேலைகள் இருக்குது, வெளியில் போகிறாங்க, அலையிறாங்க, அலைச்சல் நிறைய இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க 3 நேரம் உணவு எடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலையே ஃபிசிக்கல் ஒர்க்கு, அதாவது உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் நேரத்துக்கு விதமாக சாப்பிட்றோம். சரி, அப்படியே நம்ம சாப்பிடும் போதும் இந்த 3 வேளை சாப்பாட்டுக்கான சத்துக்கள் கலோரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம மாற்றிக்கிடணும். ஏன்னா இல்லைன்னா அந்த ஃபேட்டு நம்ம உடம்புல தங்கிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஃபேட்டு தங்க தங்க என்னதுன்னா அது இருதயத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. முதல்ல சிறு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், ரெண்டாவது அது ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்களில் கொண்டு போய் விடும், மூணாவது அது ஒபிசிட்டிங்கிறது அது ஆயுதான் அதனுடைய சூழ்நிலையெல்லாம் வெளிக்காட்டும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபாஸ்டிங் மாதிரியான விஷயங்களை எடுக்கலாம். ஒன்று ஃபாஸ்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லி ஒரு முறை வந்திருக்குது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்னென்னா சாயங்காலம் ஒரு 6:30க்குள்ளே டின்னர் உணவை முடிச்சுக்கிறது. இரவு உணவை நம்ம 6:30-7 மணிக்கு முன்னாடியே, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆவதுக்கு முன்னாடியே இரவு உணவை முடித்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தான் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா குடிக்கணும், ஜூஸ் அந்த மாதிரி கூட சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தேவை ஏற்படும் போது நம்ம சாப்பிடணும், நம்ம உடலுக்கு தேவையா அப்படிங்கிறது மட்டும். இல்லைன்னா இந்த ஃபாஸ்டிங் இந்த மாதிரி இதில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சரி நண்பர்களை, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.